எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 14. மலைத்தாழ்ச்சியை குறித்து எரேமியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். யூதா துக்கிக்கிறது, அதன் வாசல்கள் பலனற்று கிடக்கிறது. தரை மட்டும் குனிந்து கரி கருத்து திரிகிறார்கள். எருசலேமின் கூக்குரல் எழும்புகிறது. அவர்களில் பிரபலமானவர்கள் தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள். இவர்கள் பள்ளங்களுக்கு போய் தண்ணீரை காணாமல் வெறும் பாத்திரங்களோட திரும்பி வருகிறார்கள். வெட்கி நாணி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். தேசத்தின் மேல் மழை இல்லாததினால் தரை வெடித்திருக்கிறது. பயிர் செய்கிறவர்கள் வெட்கி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். வெளியின் பெண்மானும் குட்டி போட்டு புல் இல்லாததினால் அதை விட்டு ஓடிப்போகும். காட்டுக் கழுதைகள் மேடுகளில் நின்று வலு சர்ப்பங்களைப் போல் காற்றை உட்கொள்கிறது. புல் இல்லாததினால் அவைகளுடைய கண்கள் பூத்து போகிறது என்றார். கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சியிட்டாலும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்யும். எங்கள் சீர்கேடுகள் மிகுதியாயிருக்கிறது. உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே, நீர் தேசத்தில் பரதேசியைப் போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிப்போக்கனைப் போலவும் இருப்பானேன். நீர் விடாய்த்து போன புருஷனைப் போலவும் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியைப் போலவும் இருப்பானேன். கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே. உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டும் இருக்கிறதே. எங்களை விட்டு போகாதிரும். அவர்கள் தங்கள் கால்களை அடக்கிக் கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள் என்று கர்த்தர் இந்த ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். ஆகையால் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிராமல் இப்பொழுது அவர்கள் அக்கிரமத்தை நினைத்து அவர்கள் பாவங்களை விசாரிப்பார். கர்த்தர் என்னை நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாயிருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்றார். அப்பொழுது நான், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நீங்கள் பட்டயத்தை காண்பதில்லை, உங்களுக்கு பஞ்சமும் வருவதில்லை. உறுதியான சமாதானத்தையே இவ்விடத்தில் உங்களுக்கு தருவோம் என்றார் என்று தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு சொல்லுகிறார்களே என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதுமில்லை, அவர்களுக்கு கற்பித்ததுமில்லை, அவர்களோட பேசினதுமில்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து, இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள். அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்களும் எருசலேமின் வீதிகளிலே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து அவர்களும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கடப்பார்கள். அவர்களுடைய பொல்லாப்பை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். நான் வெளியே போனால் இதோ பட்டயத்தால் கொல்லப்பட்டவர்கள், நகரத்தில் வந்தால் இதோ பஞ்சத்தால் வருந்துகிறவர்கள். தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் ஒன்றும் அறியாமல் தேசத்தில் அலைகிறார்கள் என்னும் இந்த வார்த்தையை அவர்களுக்குச் சொல் என்றார். யூதாவை முற்றிலும் வெறுத்தீரோ? சீயோன் உம்முடைய ஆத்துமாவுக்கு
அரோசிகமாயிற்றோ? நாங்கள் ஆரோக்கியம் அடையக்கூடாதபடி எங்களை ஏன் அடித்தீர்? சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஒரு நன்மையும் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. கர்த்தாவே, எங்கள் தீமையையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை அருவருக்காதிரும். உம்முடைய மகிமையின் சிங்காசனத்தை கனவீனப்படுத்தாதேயும். எங்களோட உமக்கு இருக்கிற உடன்படிக்கை அபத்தமாகாதபடி எங்களை நினைத்தருளும். புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீர் அல்லவோ அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினீர். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதிகாரம் 15 வசனங்கள் 1 முதல் 9 வரை. கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்திவிடு. எங்கே புறப்பட்டு போவோம் என்று இவர்கள் உன்னை கேட்டால், நீ அவர்களை நோக்கி, சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவுக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவர்கள் பட்டயத்துக்கும், பஞ்சத்துக்கு ஏதுவானவர்கள் பஞ்சத்துக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவானவர்கள் சிறையிருப்புக்கும் நேராய் போக வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லு. கொன்று போட பட்டயமும், பிடித்து இழுக்க நாய்களும், பட்சித்து அழிக்க ஆகாயத்து பறவைகளும், பூமியின் மிருகங்களும் ஆகிய 4 விதமான வாதைகளை நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய மனாசே எருசலேமில் செய்தவர்களின் நிமித்தம் அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன். எருசலேமே, யார் உன்மேல் இறங்குவார்கள்? யார் உன்மேல் பரிதபிப்பார்கள்? யார் உன்னிடத்திற்கு திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பார்கள்? நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய். ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன். நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தின் வாசல்களில் அவர்களை தூற்றுக்கூடையால் தூற்றி போடுவேன். என் ஜனங்கள் தங்கள் வழிகளை விட்டு திரும்பாதபடியினால் நான் அவர்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்கி அழிப்பேன். கடற்கரை மணலை பார்க்கிலும் அதிக விதவைகள் அவர்களில் உண்டாயிருப்பார்கள். பட்ட பகலிலே பாழாக்குகிறவனை தாயின் மேலும் பிள்ளைகளின் மேலும் வரப்பண்ணுவேன். அவர்கள் மேல் பட்டணத்தின் கலகத்தையும் பயங்கரங்களையும் விழப்பண்ணுவேன். 7 பிள்ளைகளை பெற்றவள் களைத்து போகிறாள். அவள் தன் பிராணனை விட்டுவிட்டாள். இன்னும் பகலாயிருக்கையில் அவளுடைய சூரியன் அஸ்தமித்தது. வெட்கமும் இலச்சையும் அடைந்தாள். அவர்களில் மீதியாயிருக்கிறவர்களையோ அவர்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக பட்டயத்துக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதிகாரம் 18. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ, அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டுப்போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன்,
அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆனாலும் அவர்கள், அது கூடாத காரியம், நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்கிறார்கள். ஆகையால் கர்த்தர் சொல்கிறார், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டவன் யார் என்று புறஜாதிகளுக்குள்ளே விசாரித்து பாருங்கள். மிகவும் திடுக்கிடத்தக்க காரியத்தை இஸ்ரவேல் என்னும் கன்னிகை செய்கிறாள். லீபனோனின் உறைந்த மலை வயல்வெளியின் கண்மலையிலிருந்து அற்றுப்போகிறதுண்டோ? ஓடி வருகிற அந்நிய தேசத்துக்கு குளிர்ந்த தண்ணீர்கள் வடிந்து போகிறதுண்டோ? என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழிகளிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழிகளிலிருந்து இடரும்படி செய்கிறது. நான் அவர்களுடைய தேசத்தை பாழாக்கவும் என்றென்றைக்கும் ஈசலிட்டு நிந்திக்கும் நிந்தையாக்கவும் செய்யும்படி இப்படி செய்கிறார்கள். அதை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து தன் தலையை துலுக்குவான். கொண்டல் காற்று பறக்கடிக்குமா போல் நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பறக்கடிப்பேன். அவர்களுடைய ஆபத்தின் நாளிலே என் முகத்தை அல்ல, என் முதுகை அவர்களுக்கு காட்டுவேன் என்று சொல் என்றார். அதற்கு அவர்கள், எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள். ஆசாரியரிடத்திலே வேதமும் ஞானிகளிடத்திலே ஆலோசனையும் தீர்க்கதரிசிகளிடத்திலே வசனமும் ஒளிந்து போவதில்லை. இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினால் வெட்டி போடுவோம் வாருங்கள் என்றார்கள். கர்த்தாவே, நீர் என்னை கவனித்து என்னோட வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளும். நன்மைக்கு தீமையை சரிக்கட்டலாமோ? என் ஆத்துமாவுக்கு படுகுழியை வெட்டுகிறார்களே. உம்முடைய உக்கிரத்தை அவர்களை விட்டு திருப்பும்படிக்கு நான் அவர்களுக்காக நன்மையை பேச உமக்கு முன்பாக நின்றதை நினைத்தருளும். ஆகையால் அவர்களுடைய பிள்ளைகளை பஞ்சத்துக்கு ஒப்புக்கொடுத்து அவர்களை பட்டயத்துக்கு இரையாக்கிவிடும். அவர்கள் மனைவிகள் பிள்ளைகள் அற்றவர்களும் விதவைகளுமாகி அவர்கள் புருஷர்கள் கொலை செய்யப்பட்டு அவர்கள் வாலிபர்கள் யுத்தத்திலே பட்டய வெட்டால் மடியக்கடவர்கள். நீர் சடுதியில் அவர்கள் மேல் இராணுவத்தை வரப்பண்ணுகையால் கூக்குரல் அவர்கள் வீடுகளிலிருந்து கேட்கப்பட கடவது. என்னை பிடிக்க படுகுழியை வெட்டி என் கால்களுக்கு கண்ணிகளை வைத்தார்களே. ஆனாலும் கர்த்தாவே, அவர்கள் எனக்கு விரோதமாச் செய்யும் கொலைபாதக யோசனையை எல்லாம் நீர் அறிவீர். அவர்களுடைய அக்கிரமத்தை உமது கண்ணுக்கு மறைவாக மூடாமலும் அவர்கள் பாவத்தை குலைக்காமலும் இருப்பீராக. அவர்கள் உமக்கு முன்பாக கவிழ்க்கப்பட கடவர்கள். உமது கோபத்தின் காலத்திலே இப்படி அவர்களுக்குச் செய்யும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதிகாரம் 19 வசனங்கள் 1 முதல் 13 வரை. கர்த்தர் சொன்னது, நீ போய் குயவன் வேலையான ஒரு கலசத்தை கொண்டு ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியர்களின் மூப்பரிலும் சிலரை கூட்டிக் கொண்டு கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்கிலே புறப்பட்டு போய்
நான் உன்னோடே சொல்லும் வார்த்தைகளை அங்கே பிரசித்தப்படுத்து. நீ அவர்களை நோக்கி, யூதாவின் ராஜாக்களே, எருசலேமின் குடிகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேல் ஒரு பொல்லாப்பை வரப்பண்ணுவேன். அதை கேட்கிற யாவருடைய காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். அவர்கள் என்னை விட்டுவிட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கி தாங்களும் தங்கள் பிதாக்களும் யூதாவின் ராஜாக்களும் அறியாதிருந்த அந்நிய தேவர்களுக்கு அதிலே தூபம் காட்டி இந்த ஸ்தலத்தை குற்றமில்லாதவர்களின் இரத்தத்தினாலே நிரப்பினபடியினாலும் தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலிகளாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடியினாலும் இப்படி வரப்பண்ணுவேன். இவைகளை நான் கற்பித்ததுமில்லை, சொன்னதுமில்லை, இவைகள் என் இருதயத்தில் தோன்றினதுமில்லை. ஆகையால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இந்த ஸ்தலம் தோப்பேத்தென்றும் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கென்றும் இனி சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கென்று சொல்லப்படும். அப்பொழுது நான் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் கொண்டிருந்த ஆலோசனையை இந்த ஸ்தலத்திலே வெறுமையாக்கி அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களை பட்டயத்தினாலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையினாலும் விழப்பண்ணி அவர்கள் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்து இந்த நகரத்தை பாழாகவும் ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைப்பேன். அதை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் ஈசலிடுவான். அவர்களுடைய சத்துருக்களும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களும் அவர்களை இறுக பிடிக்கப் போகிற முற்றிக்கையிலும் இடுக்கத்திலும் நான் அவர்களை தங்கள் குமாரரின் மாம்சத்தையும் தங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் தின்ன பண்ணுவேன். அவனவன் தனக்கு அடுத்தவனுடைய மாம்சத்தை தின்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நீ சொல்லி உன்னோடே கூட வந்த மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக அந்த கலசத்தை உடைத்து போட்டு அவர்களை நோக்கி, திரும்ப செப்பனிடப்படக்கூடாத குயவனுடைய மண் பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன். புதைக்கிறதற்கு இடமில்லாததினால் தோப்பேத்திலே சவங்களை புதைப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விதமாக நான் இந்த ஸ்தலத்துக்கும் இதன் குடிகளுக்கும் செய்து இந்த நகரத்தை தோப்பேத்துக்கு சரியாக்குவேன். எந்த வீடுகளின் மேல் வானத்தின் சகல சேனைக்கும் தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு பானபலிகளை வார்த்தார்களோ அந்த வீடுகளாகிய எருசலேமின் வீடுகளும் யூதாவுடைய ராஜாவின் வீடுகளும் தோப்பேத் என்கிற ஸ்தலத்தைப் போல் தீட்டுப்பட்டவைகளாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 24. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யோயாக்கீமின் குமாரனாகிய எகனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமிலுள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு, இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்களுள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமானமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும், மற்ற கூடையிலே புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அதற்கு நான், அத்திப்பழங்களை காண்கிறேன். நல்லவைகளான அத்திப்பழங்கள் மிகவும் நல்லவைகளும் கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவைகளுமாயிருக்கிறது என்றேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயா தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை
அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன். அவர்களை இடிக்க மாட்டேன். அவர்களை நாட்டுவேன். அவர்களை பிடுங்க மாட்டேன். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்களை தள்ளிவிடுவது போல நான் சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜாவையும் அவனுடைய பிரபுக்களையும் இந்த தேசத்திலே மீதியான எருசலேமின் குடிகளையும் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் தள்ளிவிட்டு அவர்களுக்கு தீமை உண்டாக அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும் நான் அவர்களை துரத்திவிட்ட எல்லா இடங்களிலும் நிந்தையாகவும் பழமொழியாகவும் வசைச்சொல்லாகவும் சாபமாகவும் வைத்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்தில் அவர்கள் இராதபடிக்கு நிர்மூலமாகுமட்டும் அவர்களுக்குள்ளே பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.